தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நன்கொடை தர மறுத்த கடை உரிமையாளரின் மருமகன் மீது விசிக கட்சியினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். கார்த்திகேயன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். கும்பகோணம் புறவழிச்சாலையில், அதாவது கொரநாட்டு கருப்பூர் பகுதியில் காளி ரோலிங் ஷட்டர் என்ற நிறுவனத்தை முன்னாள் ராணுவ வீரர் பாலகிருஷ்ணன் என்பவர் நடத்தி வருகிறார் கடந்த 25 வருஷமா. இந்த கடையில் அவ்வப்போது சிலர் நன்கொடை கேட்பதும் அவருக்கு நன்கொடை கொடுத்து வந்திருக்கிறார். இது 26ஆம் தேதி ஒரு 4 நபர்கள் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் நன்கொடை கேட்டிருக்கிறார்கள். இவர்கள் 2000 ரூபாய் கொடுத்த போது, இல்லை எங்களுக்கு போதாது, எங்களுக்கு கோவில் திருவிழா கும்பாபிஷேகம் போன்ற இந்த மிக பணிகளுக்காக 50,000 ரூபாய் வரை தேவைப்படுகிறது என்று அவர்கிட்ட கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கார். ஒரு கட்டத்தில் இது கைகலப்பாக மாறி அவரை தாக்கியுள்ளனர். அதாவது பாலகிருஷ்ணனுடைய மருமகன் மோகனை தாக்கி அவருடைய செயினை பறித்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இதனுடைய சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள வணிகரிடம் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும், கட்சியினர் என்பதனால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில இப்ப வணிகர்களிடத்திலே சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.